Hi aspirants, welcome to Simplifying UPSC CSE exam channel. இந்த வீடியோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நான் முதல்வன் எக்ஸாம், அதாவது அப்கமிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் இருக்க போகுது. எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ வரப்போகுது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அப்டேட் நேற்றே கொடுத்துருந்தாங்க. நம்மளோட சேனல் போஸ்ட்டில் நானும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் நம்மளுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் லிங்க்குமே நம்மளோட போஸ்ட்டில் வச்சுருக்கேன். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் போய் அதை ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, ஹவு டு அப்ளை, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன அப்லோட் பண்ணணும், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், ஸோ அதை பற்றி இந்த வீடியோஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்தோன்னே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை பற்றி இப்போ நீங்கள் வரி பண்ண வேணாம். நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், ஆஸ் பர் ஆதார் உங்களோட 10th மார்க் ஷீட் உங்களோட நேம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் நேம் கொடுங்க. செகண்ட், ஜெண்டர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்த உடனே August 1, 2027 உங்களோட ஏஜ் என்ன இருக்குமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்கும், அது ரெண்டுத்தையுமே கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்ன் ஆனீங்க. அப்புறம் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுன்றதுமே கேட்பாங்க. ஸோ அதையும் கொடுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட். எதுக்காகனா, இந்த ஸ்கீம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ சில பேர் நான் புதுச்சேரியில் இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இது டிஎன் ஆஸ்பிரன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவான ஸ்கீம். ஸோ நீங்கள் அதனால் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஜெராக்ஸுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். சிவி ப்ராசஸ் எப்படி நடக்கும், என்ன டேட்டு, டைமிங், முன்னாடி எப்படிலாம் கண்டக்ட் பண்ணாங்க, இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாதவங்க இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரிலீஜியன் கேட்பாங்க, நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமான்னு கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களா, சென்ட்ரலில் இல்லை ஸ்டேட்டில் இல்லை பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் எங்கேயா வேலை பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. பிகாஸ் நீங்கள் இதிலலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்ட் டைம் மேபி படிக்கலாம். நீங்கள் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் செலக்ட் ஆனீங்கன்னா, பட் ஃபுல் டைம் உங்களால் அவைல் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் அவைல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் டைம் நீங்கள் படிக்கணும்னா உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அதை சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இங்கே நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணும்போது அது தெரிஞ்சதுன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப்பை அவங்க கட் பண்ணுவாங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் 2025 to 6 இந்த இயரில் அந்த எக்ஸாமில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செலக்ட் ஆகி சில பேர் கவர்மெண்ட் செக்டரில் வேலை பார்த்துட்டு இல்லைன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட கேண்டிடேட்ஸ்லாம் கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ப்ரீவியஸே நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஸ்காலர்ஷிப்க்கு எப்பயுமே அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் விட மாட்டாங்க. பட் போன இயர் அவங்க 1 or 2 வெயிட்டிங் லிஸ்ட் விட்டாங்க. அதுக்கு ரீசன் சில பேர் 2 times அவைல் பண்ணவங்க அவைல் பண்ண முடியாது. இந்த இயரும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஆல்ரெடி 2 times வாங்கிட்டீங்கன்னா இந்த இயர் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ நீங்கள் அது கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் ராங்காக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்க ஆக்ஷனும் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸ், உங்களோட கம்யூனல் கேட்டகரி என்ன, எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, அது எல்லாமே கொடுங்க. அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குமே எஸ் கொடுங்க. பின்னாடி உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இது எல்லாம் நம்ம கம்யூனிட்டி கேட்டகரிஸ்க்குமே
அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா, நீங்கள் என்ட்ரன்ஸில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கு வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் செலக்ட் ஆகுறீங்களா, இது எல்லாமே வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் கம்யூனல் கேட்டகரி கொடுங்க, ஜென்ரல்னு கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் கேட்பாங்க, உங்களோட ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுங்க, ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க உங்கள் அப்ளிகேஷன்ன்ற அந்த மெசேஜ் ப்ளஸ் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. உங்களோட ஓல்டு ஃபோன் நம்பர், அம்மா அப்பாவோட ஃபோன் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பரை இதுக்கு கொடுங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எந்த டேட்டில் சிவி ப்ராசஸ் இருக்குது, அந்த டேட் அண்ட் டைமிங், நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸில் செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸும் நீங்கள் கொடுக்க போகிற ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் வரப்போகுது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. அப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் எழுத போகிறீங்கன்றதையுமே கொடுங்க. இது மோஸ்ட்லி ஆல் ஓவர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்க போகுது, நிறைய டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுமோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இதில் ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அகைன் எடிட் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த சென்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சென்டருக்கு போய் எழுதுகிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக பார்த்து நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுங்க. அண்ட் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க. ஓல்டு அட்ரஸ்லாம் கொடுக்க வேணாம். இப்போ ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் நான் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க. பெர்மனண்ட் அட்ரஸாகவும் அதுவே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட்டோட நம்பர், என்ன போர்டில் படிச்சிங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களோட சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மந்த் அண்ட் இயரில் பாஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சன்டேஜா இல்லை உங்களுக்கு சிஜிபிஏவா, பர்சன்டேஜாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சிஜிபிஏனா நீங்கள் 10க்குள்ளே அந்த பாயிண்ட்டை வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட 12th டீட்டெயில், உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், சேம் உங்களோட நேம் ஆஃப் த போர்டு, மந்த் அண்ட் இயர், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, என்ன மந்த்தில், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதையே கொடுங்க, மாற்றி கொடுக்காதீங்க. பிகாஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் இருக்கா அப்படின்றத வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்ஸ் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். என்ன யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டிகிரியில் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிசிஏ பண்ணியிருக்கீங்க, பிஎஸ்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அக்ரிகல்ச்சரா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாவா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் ஆஸ் யூஷுவல் கொடுக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், என்ன மந்தில் பாஸ் பண்ணியிருக்கீங்க வித் இயர் அதை கொடுக்கணும். ப்ளஸ் பர்சன்டேஜ், சில பேருக்கு வந்து சிஜிபிஏ நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க, சில பேருக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்டில் வருதோ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அப்கமிங் 2027 ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகி நீங்கள் மெயின்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஷனோ சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனல் போடுங்க. நீங்கள் எதாவது டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்களே இந்த ஆப்ஷனல் தான் நான் படிக்க போகிறேன். பிகாஸ் அப் டு டிசம்பர் வரைக்கும் ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட மெயின்ஸ் ரிலேட்டடான எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சேர்த்து தான் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்போவே உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்னன்றதை டிசைட் பண்ணுங்கள். அப்படி டிசைட் பண்ண முடியல, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும்னு அதை ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனல் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனில் இங்கே கொடுங்க. செகண்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆகிருக்கீங்க யூபிஎஸ்சியில் அப்படின்னா எத்தனை தடவை அப்பியர் ஆகிருக்கீங்க, 4 times 5 times, இல்லைனா நான் இன்னும் அப்பியர் ஆகலை ஃப்ரெஷ் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே 0ன்னு கொடுங்க. மெயின்ஸ் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கூட நம்பர் நீங்கள் கொடுக்கணும். ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகி நீங்கள் மெயின்ஸ் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா 1 time செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா 1ன்னு கொடுங்க. இல்லை நான் இது வரைக்கும் மெயின்ஸ் போகல, ப்ரிலிம்ஸ் மட்டும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா மெயின்ஸில் 0ன்னு கொடுங்க. இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னா சேம், அங்கேயே போயிருந்தீங்கன்னா 1 or 2 times எத்தனை தடவை போயிருக்கீங்களோ கொடுங்க, இல்லைனா 0 கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் வந்து செலக்ட் ஆகி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் போன இயர்லேயே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம 2 times மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி 2023 அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க.
அப்போத்துலேருந்து நீங்கள் 2 டைம்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் என்ன தான் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வராது. உங்களோட செலெக்ஷன் வந்து அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே நன் கொடுங்க. இல்லை நான் இந்த 3 இயர்ஸில் 2 டைம்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் போத் கொடுத்துருங்க. 1 டைம் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எந்த இயரில் வாங்குறீங்களோ அந்த இயர் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுங்க. நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பேங்க்கோட நேமும் பிரான்ச்சும் செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த 3 டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். பிகாஸ் உங்களோட ஃப்யூச்சரில் இதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் சிவி ப்ராசஸ் போகும்போது நீங்கள் என்ன அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் புக்கை நீங்கள் கொண்டு போய் காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அதோட ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துட்டிங்கன்னா அகெயின் போயிட்டு பாருங்கள், ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, நீங்கள் கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து ஒரு 5 to 6 காலம்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் டிக் பண்ணணும். நான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிட்டேன் அண்ட் வந்து இந்த எக்ஸாம் நான் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டு அண்ட் இந்த மாதிரி ஏதாவது நான் தப்பாக கொடுத்தேன்னா என் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றது 3rd பாயிண்ட். இந்த எல்லா பாக்ஸஸுமே நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் ஃபோட்டோ அண்ட் உங்களோட சிக்னேச்சர் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன பிக்சலில் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 KBலேருந்து 200 or 300 KB இதுக்குள்ளே தான் உங்களோட இது இருக்கணும். அண்ட் JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஒரு நார்மல் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். உங்களோட ஃபோட்டோ வந்து பின்னாடி வந்து கலராக இருக்கலாம், இல்லை வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கலாம். அது வந்து இங்கே ப்ராப்ளம் இல்லை. ஃபோட்டோ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சிக்னேச்சர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் பிளாக் பெனில் வந்து சிக்னேச்சர் போட்டு அதையுமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பிக்சலில் சப்மிட் பண்ணணும், என்னென்ன அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோ அண்ட் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ அப் ஆகும். ஒன்ஸ் ப்ரிவியூ பண்ணிவிடுங்க. நீங்கள் எதாவது எடிட் பண்ணோன்னா இப்போ எடிட் பண்ணிக்கலாம். அந்த எடிட் ஆப்ஷன் காமிச்சிது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அண்ட் வித் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இது வந்தோன்னா அது வந்து நீங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, எக்ஸாமினேஷன் என்ன, இது எல்லாமே அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை, நோட்டிஃபிகேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இல்லை நான் இது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், அப்கமிங் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கும் சரி இல்லைனா அப்கமிங் Group 1 எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் ஆல்ரெடி காம்படிஷனில் வே பிஃபோர் இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வரி பண்ண வேணாம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து 16 hours படிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 4 hours படிக்கிறேன், அடுத்த டே வந்து நான் ஃபுல்லாக படிக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 4 hours தான் என்னால் படிக்க முடியுது, நான் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், இல்லை ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், ஒரு 8 hours நான் படிக்கிறேன், 6 hours படிக்கிறேன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. என்னென்ன படிக்கணுன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஹை yielding ஏரியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வெட்டரனாக இருக்கீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நடந்த ப்ரிலிம்ஸ்மே நீங்கள் கொடுத்துருக்கும் போது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கேன், எதுவுமே படிக்கலைன்னா நான் சொன்ன இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணுங்கள். என்னென்ன புக்ஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ்ன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் நான் முதல்வன் எக்ஸாமுக்கான பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு உங்கள் டவுட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினெட்லி ஐ அட்ரஸ் இட். தென் நீங்கள் வந்து இந்த எல்லா ரிசோர்ஸஸுமே நீங்கள் ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் சால்வ் PYQs. யூபிஎஸ்சியோட பாஸ்ட் 5 years PYQs எடுத்து சால்வ் பண்ணுங்கள். 2026 வந்து நியூ பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு அந்த பேட்டர்னில் கேட்கறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னுக்குமே நீங்கள் வந்து இப்போ உங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா பாஸ்ட் 2-3 yearsோட யூபிஎஸ்சி PYQs எடுத்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாலிடாக 2 months இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலையில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்தது. எக்ஸாக்டாக 1 month மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ வந்து உங்களுக்கு 6th September தான் இருக்க போகுது. ஆக்சுவலாக உங்களுக்கு அன்றைக்கி வந்து Group 1 எக்ஸாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
இப்போ நீங்கள் போன வீக் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 27th செப்டம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம். 6th செப்டம்பர் நீங்கள் நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் குரூப் 1 வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக என்ன ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை எடுத்து ஒரு தடவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஃபினெட்லி ஐ அட்ரஸ் இட். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்ரேஷனில் மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் மார்ஜினலைஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரலாம். யூபிஎஸ்சி வந்து நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூ கேன் ஆல்சோ கிராக் திஸ் எக்ஸாம். வாட் எவர் மே பி யோர் டவுட், please drop your doubts in the comment section. I'll definitely address it. Thank you for watching our videos. Thank you for all of your support. Keep consistency, keep working hard, do your level best day in and day out. Thank you all.